ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. இது என்னடா வெள்ளை வெள்ளையாக தெரியுதுன்னு பார்க்குறீங்களா? வலை தாங்க. இது என்ன வலைன்னா முறை வலைங்க. கடலில் விடும்போது கிழிஞ்சிருச்சாங்க. அதாவது கட்டாயி இன்றைக்கி சரக்கே வரலையா. சரக்குன்னா மீன் முரல் மீன் வரல. இங்கே யார் அது தச்சிக்கிட்டு இருக்கான்னு பாருங்கள். எங்கள் மச்சான் தான். வேறு நீங்கள் முன்னாடியே பார்த்துருப்பீங்க. இந்த வலையை பின்னிட்டு இருக்காருங்க பாருங்கள். இதெல்லாம் கட் பண்ணால் பின்னுறது சிரமமாங்க. இன்றைக்கி பொழப்பே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கடலில் போனால் வலையை போட்டு மீனை அள்ளிட்டு வரலான்னு நினைக்கிறதுலாம் சும்மாங்க. அங்கே போய் பார்த்தா தான் தெரியும் எவ்வளோ கஷ்டம்னு சொல்லிட்டு. பாருங்கள், வலையை அள்ளி மொத்தமாக போட்டு வச்சு இதுக்கு இவர் மட்டும்தான் தைக்கலை. பசங்கள்லாம் இங்கே நான் வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் அந்தந்த பக்கத்து ஓடிட்டாங்க. எப்படியும் ஒரு 6 பேர் சேர்ந்து இந்த வலையை தைச்சிட்ருக்காங்க, பின்னிகிட்ருக்காங்க. ஆமாம், என்னங்க மச்சான், வேலை முடிஞ்சிடுமா? என்ன இருக்குதா? முடிஞ்சிருச்சா? இப்போ இப்படி நைட்டுக்கு போகிறதா பகலில் போகிறதா? காலையில் எத்தனை மணிக்கு போய்ட்டு எத்தனை மணிக்கு வருவீங்க? 6 மணிக்கு போயிட்டு 12 மணிக்கு வந்துடும். சரி. என்ன ஒரு நாளைக்கு எவ்வளோ அமௌண்ட் வரும்? 4 ரூபா, 5 ரூபா, 3 ரூபா. சரி, ரேட்டை பொறுத்து இருக்குது. ஆமாம். சரிங்க மச்சான். வேறு எதுவும் சொல்கிறீங்களா இந்த மீனவர்கள் பற்றி? கஷ்டமாக இருக்கா, ஈஸியாக இருக்கா அந்த தொழிலெலாம்? கஷ்டமாக தான் இருக்கும். எப்படி ஈஸியாக இருக்கும்? இல்லை, சொல்கிறாங்களே மீனவர்கள்லாம் போனோடனே மீன் அள்ளிட்டு வந்துடுறான்னு சொல்கிறாங்களே. எல்லாம் கிடையாது. சிரமப்பட்டால் தான். எந்த தொழிலுமே கஷ்டம்தான். கஷ்டப்பட்டால் தான் அமௌண்ட்டு பார்க்கலாம், வருமானம் பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மீனவர்களை பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு